ஸோ இப்போ மகாநதியில் ப்ரோமோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்து அப்படியே சீன் எடுத்து போட்டு வச்சிருக்காங்க. இப்போ வந்து இந்த சீரியலில் இது வரைக்கும் நடந்ததுக்கு அப்படியே அடுத்த சீனில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கே தெரியும். இப்போ விஜய் வீட்டுக்குள்ளார வந்ததுக்கப்புறமா விஜய் கிட்டக்க அப்படியே இப்போ கலங்கி போய் நெகிழ்ந்து போய் வந்து சாரதா பேசுவாங்க அப்படின்ட்டு. அது கொஞ்சம் லைட்டாக கடுப்பை வேற வந்து இப்போ இவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க கங்காவுக்கு. ஏன் அப்படின்னா வந்து கங்கா முதல்ல என்ன சொல்கிறாங்க, தன்னுடைய கணவரான குமரன் இந்த கடத்தல் வேலைலாம் ஈடுபட வேணாம். அவர் எதுக்கு போய் அதெல்லாம் தேவையில்லாம இன்வால்வ் ஆகுறாரு. அதனால அவருக்கு தேவையில்லாம பிரச்சனை வரும். எங்க குழந்தைக்கு ஒரு பிரச்சனை வந்துரும் அப்படின்லாம் பயந்துட்டு இருக்காங்க. ஆனா, திருப்பி வீட்டுக்கு வந்து விஜய் வந்ததுக்கு பிறகு, விஜய பார்த்து கிட்டத்தட்ட கால்ல விழாத குறையா வந்து சாரதா அழுது, அந்த வீட்டோட ஒவ்வொரு கல்லையுமே அவர் கஷ்டப்பட்டு எப்படி கட்டினார்ன்னு எனக்கு தெரியும். அந்த வீட்ல வந்து அவருடைய உயிர் இருக்கு. ஸோ, அவரு அந்த வீட்ட எனக்கு மீட்டு குடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லும்பொழுது, இந்த விஜய் நான் இருக்க வரைக்கும் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராதுன்னு இவர் பேச ஆரம்பிக்க, ஆனா இந்த சமயத்துல இப்ப வந்து கங்கா வேற மாரி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன அப்படின்னா 3 பேரும் சேர்ந்து தான் பண்ணாங்க. நம்ம முன்னாடியே கேட்டதும். கடத்துனது நிவின். பிளான் போட்டு கொடுத்த பிளான்ல வந்து விஜய் வந்து என்ன பிளான் பண்ணாருன்னா, ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணணும்னாரு. நிவின் தான் சொல்றாரு, நேத்து இந்த பையன் காலையில வரான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவன கடத்திரலாமா அப்படின்னு பேசும்பொழுது, உடனே சரி ஓகே அப்படின்னு பிளான்ல வந்து நீங்க வந்து தூக்கிட்டு வந்துருங்க. நான் வந்து இங்க இருக்கேன். இங்க இடத்த பார்த்துக்கிறேன் அப்படின்னு உடனே வந்து இப்போ கூட்டு வரது வேலையை வந்து நிவின் பார்த்துக்கிறாரு. கடத்தல் தான் பெரிய வேலை. அந்த வேலையை அவர் பார்த்துறாரு. பாத்தீங்க வந்ததுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இங்கே என்னென்ன விஷயங்கள் நடக்குதுங்கிறதுல குமரன் வந்து சில வேலைகள்லாம் பார்க்க, விஜய் வந்து அந்த நெகோசியேஷன் அந்த பசுபதிகிட்ட மிரட்டி என்ன பண்ணுங்கிறத பண்ணுறது 3 பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க. ஆனால் மொத்த ஒரு பாசிட்டிவான பேருமே இப்போ விஜய்க்கு மட்டும் கிடைக்கும் பொழுது இந்த விஷயம் கண்டிப்பாக கங்காவுக்கு எரிச்சலை கொடுக்கும். எல்லாரும் தானே பண்ணாங்க அப்படின்ட்டு. உடனே இப்போ கண்டிப்பாக காவேரி என்ன கேட்பாங்கன்னா, நீ தானே உன் புருஷன் அதில் இன்வால்வ் ஆகக்கூடாதுங்க. இப்போ வந்து இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் பேரும் அவருக்கு வேணுங்கிற அப்போ என்ன ஒன்று இப்படி நில்லு அப்படி நில்லு அப்படின்னு கேட்குறதும், அதில் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சண்டைகள், வளைகாப்பு ஆரம்பித்து வளைகாப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் போக ஆரம்பிக்கும். இதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் த சீரியலில் இந்த கதை எதை நோக்கி பயணிக்குது அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு ஜோடிக்குமே ஒவ்வொரு கேரக்டருக்குமே வந்து ஒரு காரணம் இருக்கும். அது எதை நோக்கி பயணிக்குதுங்கிறது நமக்கு தெரியும். இப்போ நீங்கள் சிறகடி காசி எடுத்திங்கன்னா அதில் விஷயங்கள் தெரியும். அதே மாதிரி வந்து நீங்கள் இப்போ வந்து ஐயனார் துணை எடுத்திங்கன்னா அதில் சில விஷயங்கள் தெரியும். அதே மாதிரி பாண்டியன் ஷோக்கும் இருக்கும். மகாநதியிலே அதே மாதிரி 4 ஜோடிக்கு சில விஷயங்கள் இருந்துச்சு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அது ஒரு ஜோடியாக மாற்றினதுக்கு பிறகு இப்போ இந்த கதை எதை நோக்கி பயணிக்குது. முன்னாடி வந்து இந்த கான்ட்ராக்ட்டுங்கிறத வச்சு போச்சு. வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுங்கிறத வச்சு போச்சு. அதுக்கப்புறம் பிரிஞ்சிருக்காங்க சேரணும்னு போச்சு. அதுக்கப்புறம் இந்த வீட்டை மீட்டெடுக்கணுங்கிறது போச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போதைக்கு இந்த கதையில் அடுத்து எடுத்து போகிறதுக்கு எந்த கதையும் இல்லை. என்னன்னா ரேண்டமாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு இருக்கும் பொழுது இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாச்சும் பண்ணால் தான் மக்களுக்கு பார்க்கறதுக்கான ஒரு தூண்டுதலை கொடுக்கும். அப்படி இப்போதைக்கு இந்த கதையில் எதுவும் இருக்க மாதிரி தெரியல. மற்ற கதைகள் எல்லாத்தையும் விட வீக்காக அந்த கதை போகிறதுனால தான் 4வது பொசிஷன்லேருந்து 5வது பொசிஷனுக்கு வந்து இப்போ 6வது பொசிஷனுக்கு வந்துட்டாங்க இப்போ டிஆர்பியில். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.